ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எப்படிலாம் ஜெபிக்கலான்ற சீரீஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தலைமையில் வர ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 4:2 எப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, நீ நிறைய பேர் இன்றைக்கி பிடிக்க மாட்டேங்குதில்ல நம்ம எல்லாரும். பிகாஸ் ஆண்டவர் ஒரு ரோபோட் மாதிரி எல்லாரையும் படைக்கலை. டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரெண்ட் சஜஷன்ஸு. சம்டைம்ஸ் அவங்க சொல்கிற சஜஷன் நமக்கு பிடிக்காது, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. இப்படி ஒரு கிளாஸ் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்குவதற்கு சொல்லிட்டு 3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒரு மனதை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் சொன்னார். அப்போது நம்ம சொல்கிறது எல்லாரும் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அது ரொம்ப தப்பு. we all have different of opinions and suggestions. அப்போ நம்ம ஆண்டவரே நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேறாங்க ஆண்டவரே, அதனால் கோவம், அதனால் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். இல்லை, ஆண்டவர் எல்லாரும் யூனிக்காக படைச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். மிகுந்த மனத்தாழ்மையோடு சமாதான கட்டு, தேவையில்லாத கட்டு இல்லை. ஆண்டவர் நல்ல கட்டெல்லாம் வச்சுருக்கிறீங்க. சமாதான கட்டுனால் ஆவியின் ஒரு மனதை காத்துக்கொள்ள நீடிய பொறுமை உடையவர்களா அன்பு செலுத்த எனக்கு கிருபைதாங்க. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது பிடிக்காமல் இருக்கலாம், உங்கள் தம்பி அக்கா பண்ணுறது பிடிக்காமல் இருக்கலாம், உங்கள் மாமியார் பண்ணுறது பிடிக்காமல் இருக்கலாம், மருமக பண்ணுறது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவங்கள அவங்க வாழ்க்கையில் வச்சுருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவங்கள முறுமுறுக்காதீங்க, வெறுக்காதீங்க. அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணலாம் தெரியுமா? மிகுந்த மனத்தாழ்மையோடு சாந்தம் நீடிய பொறுமை உடையவர்களாக அன்பில் ஒருவர் காத்துக்கொள்ள. ஏன்? யூ ஆர் கால்டு. ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்றார். அப்போது இங்கே விட்டு ஊரார போய் நேசிக்கிறது இல்லை, முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை நேசிக்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சமாதான கட்டுனால் என்னை காத்துக்கொள்வேன், நீடிய பொறுமையாக இருக்க, சமாதானத்தோடு இருக்க, சாந்தத்தோடு இருக்க, மிகுந்த மனத்தாழ்மையோடு நான் அவங்களுக்கு வேற என்னை பிடிக்காம இருக்கலாம். பட் நான் கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்டியனுக்குள்ளே இருக்கிறார், என்னால் அப்படி அப்ரப்டாக நான் ஹர்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற ஜெபம் கிருபை தாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளை, எதெல்லாம் நீங்கள் ஹார்டாக ஃபேஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மனிதர்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு ரிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது அந்த அன்பு அவர்களை தொடும். அவர்கள் பட்சத்தில் சமாதானம் கர்த்தராக வைப்பார். கர்த்தர் தமிழ் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.